1967 ஆண்டு மார்ச் 6ஆம் தேதியன்று பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நாளை சுட்டிக்காட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 1967 அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு எழுந்தது. தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டுக்கு தீங்கொன்று வருவதென்றால் வேலென பாய்வோம், வேங்கை என சீரிடுவோம், வெற்றி வாகை தனை சூடிடுவோம் என்று கூறியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர் சங்கர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கரூரில் உள்ள 3 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சங்கர் ஆனந்த் அரசு ஒப்பந்ததாரராக உள்ளார் என்ற தகவல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலத்தின் ஷபம்ரன் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர், இந்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்து போட்டியிடுவார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு முதல் மந்திரி பதவியை எதிர்பார்த்து அணி மாறிவிடுவார். ஆனால் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் முதல் மந்திரி பதவி கிடைக்கும் அளவிற்கு அவருக்கு தொகுதிகள் கிடையாது என்று தெரிவித்து உள்ளார். மும்மொழி கொள்கை விவகாரம் குறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறும்போது, மொழி என்பது தகவல் தொடர்புக்கு மட்டுமே. உலகளவில் தெலுங்கு, கன்னடம், தமிழ் உள்ளிட்ட மொழிகள் ஒளிர்வதை அனைவரும் அறிவீர்கள். அறிவு வேறு, மொழி வேறு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் சர்வதேச மொழிகள் உட்பட 10 மொழிகளை ஊக்குவிக்க உள்ளேன். மாணவர்கள் அங்கு சென்று படிக்கலாம், வேலை செய்யலாம். அவர்களுக்கு உங்கள் சேவை தேவை. நான் 3 மொழிகள் அல்ல, பல மொழிகளை ஊக்குவிப்பேன் என்று தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் அமாஷ் அமைப்பினர் இடையிலான போர் 15 மாதத்திற்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலம் கடந்த ஜனவரி 19 முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் தங்களிடம் மீதமுள்ள அனைத்து இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பினருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பணைய கைதிகள் விவகாரம் தொடர்பாக ஹமாஸ் அமைப்பினருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்து உள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் காசாவில் ராணுவ நடவடிக்கையை தொடங்குவதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்து வரும் சூழலில் அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி 2025 இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியிருக்கிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், துபாய் மைதானம் எங்களுக்கே அதிக அனுகூலம் என விவாதிக்கப்படுகிறது. அப்படி என்ன சாதகமான அம்சத்தை பார்த்தீர்கள்? ஒரு நாள் கூட நாங்கள் இந்த மைதானத்தில் பயிற்சி எடுத்தது கிடையாது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ICC அகாடமியில் பயிற்சி மேற்கொள்கிறோம் என்று தெரிவித்து உள்ளார்.